தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு மாற்று ஆணையம் என்கின்ற ஒரு அமைப்பு 2008ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்டு அது இன்றைக்கு பல்வேறு வகைகளில் இந்தியா முழுமைக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் பரவி மனிதநேய நடவடிக்கைகளின் முதன்மையானதாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்புகளை பெற்று தானம் செய்வது, தங்களுடைய இறுதி காலத்திற்கு பிறகு உடல்களை தானம் செய்து உடல் உறுப்புகளை தானம் செய்வது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு தொடர்ந்து ஒரு 8 ஆண்டுகளாக ஒன்றிய அரசால் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்புகளை பெற்று பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காத்து வருகிற அந்த நல்ல முயற்சிக்கு தொடர்ந்து விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 5ஆம் தேதி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் மூளைச்சாவு உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் என்பது. அந்த திட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கு பல்வேறு பரிமாணங்களை பெற்று மிகப்பெரிய அளவில் இது இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவரும் அவருடைய இணையரும் கூட ஏற்கனவே மியாட் மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம் முயற்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளங்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2023 செப்டம்பர் திங்கள் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்புகள் பெறப்பட்டு ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படும் சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் யாரெல்லாம் மூளைச்சாவு அடைந்தவர்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்கிறார்களோ அந்த உடல்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும். அந்தந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கல்லூரி முதல்வர்கள் தலைமையில் ஹானர் வாக் என்று சொல்லப்படும் மரியாதை செய்யப்படும் என்றெல்லாம் அறிவிப்பு செய்தார்கள். அதனை ஒட்டி இந்த 1.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் 483 பேர் இன்றைக்கு மூளைச்சாவு அடைந்தவர்கள் உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே அதிகப்படியான எண்ணிக்கை கொண்டதாகும். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏராளமான பேர் சிறுநீரகம் வேண்டி, அதாவது 7487 பேரும், கல்லீரல் வேண்டி 470 பேரும், இதயம் வேண்டி காத்திருப்போர், எலும்பு மஜ்ஜை வேண்டி காத்திருப்போர், தோல், கண், கருவிழி போன்ற பல்வேறு உறுப்புகள் வேண்டி காத்திருப்பவர்கள் பல்லாயிரக்கணக்கில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்புகளை பெற்று இன்றைக்கு மிக நேர்த்தியாக வெளிப்படை தன்மையோடு இவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவிப்புக்கு பிறகு கடந்த ஓராண்டில் மட்டும் 268 பேர் உடல் உறுப்பு தானம் செய்ததினால் இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்கள் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டிற்கு இந்தியாவில் முதல் மாநிலமாக பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு ஒன்று கடந்த 4 நாட்களுக்கு முன்னால் கடந்த வாரம் சனிக்கிழமை டெல்லியில் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களின் வாயிலாக வழங்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து இந்த உறுப்பு மாற்று ஆணையத்தின் சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிற நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் கூட இதில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாகவும் சிறப்பாகவும் கோவையைச் சேர்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை என்பது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாராட்டுக்குரிய செயலை செய்து இன்றைக்கு உலக சாதனை படைத்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் எங்களால் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று தொடங்கப்பட்டது. அதிக அளவிலான உடல் உறுப்பு தான உறுதிமொழிகள் பதிவு செய்வது என்கின்ற வகையில் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாத காலத்தில் கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனை
பல்வேறு கல்வி நிறுவனங்கள், பல்வேறு அரசு அலுவலகங்கள், பல்வேறு வகைகளில் தனிப்பட்டவர்கள் என்று எல்லா தரப்பினரையும் சந்தித்து உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களிடத்திலிருந்து உறுதிமொழிகளை பெற்றிருக்கிறார்கள். அப்படி பெறப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 3 மாத காலங்களில் 45,861 பேர். 3 மாத காலத்திற்குள்ளாகவே இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து, பல்வேறு அமைப்பினரிடத்திலிருந்து 45,861 நபர்களிடத்திலிருந்து உறுப்பு தான உறுதிமொழி பதிவுகளை செய்த காரணத்தினால் இன்றைக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் அமைப்பின் சார்பில் இன்றைக்கு ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் இந்த சாதனையை பாராட்டி உலக சாதனையாளர் பட்டியலில் இந்த அமைப்பை இணைத்திருக்கிறார்கள். எனவே இது மிகப்பெரிய அளவில் ஒரு உலக சாதனை இன்றைக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சான்றிதழையும் பதக்கத்தையும் அதனுடைய ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நிறுவனர், மேனேஜிங் டைரக்டர், மரியாதைக்குரிய மருத்துவர் சுந்தர் அவர்களிடத்தில் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. 115 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனை தாம்பரத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நாளை காலை 10 மணிக்கு அந்த மருத்துவமனை திறந்து வைக்கிறார். அதே வளாகத்தில் இன்னொரு மருத்துவ கட்டமைப்பு ஒன்று அதுவும் கூட திறந்து வைக்கிறார். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு பல் மருத்துவமனை, அதையும் திறந்து வைக்கிறார். இவைகள் மட்டுமல்லாது பல்வேறு அந்த மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்ட பல்வேறு கட்டிடங்கள், குறிப்பாக திருநகர், பாலச்சந்தியர் போன்ற பல்வேறு இடங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்களையும் நாளை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார். இல்ல, மக்களை தேடி மருத்துவம் என்பது ஒவ்வொருவருடைய வீட்டுக்கும் நேரடியாக சென்று டயபெட்டிக், ஹைப்பர்டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ் போன்ற நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்ப்பது. இந்த திட்டம் என்பது தற்போது 2,43,00,000 பயனாளிகளை சென்றடைந்திருக்கிறது. 2,43,00,000 பயனாளிகளை சென்றடைந்திருக்கிற காரணத்தினால்தான் ஐநா மன்றம் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு கடந்த ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற விருதை தமிழ்நாடு அரசுக்கு தந்திருக்கிறது. அது முற்றிலும் வேறு. இந்த திட்டம் என்பது முழு உடற்பரிசோதனைக்குரிய அத்தனை அம்சங்களுமே நலம் தரும் ஸ்டாலின் திட்டத்தில் வரவிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை கடந்த சனிக்கிழமை அன்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சென்னையில் தொடங்கி வைத்தார்கள். ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதிலும் அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் 38 இடங்களில் நடத்தப்பட்டது. காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை வரை நடத்தப்பட்ட அந்த முகாமில் ஏறத்தாழ 45,000 பயனாளிகள் மருத்துவ பயன் பெற்றார்கள். இந்த சனிக்கிழமை இன்றைக்கு நாளை நடைபெறவிருக்கிறது. நாளை 37 இடங்களில் நடக்கவிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நாளை கிடையாது. 37 இடங்களில் 37 மாவட்டங்களில் நடைபெறவிருக்கிறது. இந்த முகாம்களை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஒரு 6 மாத காலத்திற்குள் 1,256 இடங்களில் நடத்தப்படவிருக்கிறது. தமிழ்நாட்டில் 388 வட்டாரங்கள் இருக்கிறது. ஒரு வட்டாரத்திற்கு 3 என்கின்ற வகையிலும், பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 15 என்கின்ற வகையிலும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகையிலேயும், 10 லட்சத்திற்கும் கீழான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகையிலேயும் 1,256 இடங்களில் அந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது. அதில் கடந்த வாரம் 38 நடத்தப்பட்டது. நாளை 37 இடங்களில் நடத்தப்படவிருக்கிறது. இது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் மட்டுமே நடத்தப்பட உள்ளது. ஆர் சுந்தர், மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ஸ், SNR and Sons Charitable Trust. அதாவது இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதிச்சிருக்கோம். ஆர்கன் டொனேஷன்ல 3 months, அதாவது 90 daysல 45,861 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ரெண்டாவது இது பண்ண வாலண்டியர்ஸ், இதுக்காக ஒரு 3 months ஒர்க் பண்ண வாலண்டியர்ஸும், தமிழ்நாடு கவர்மெண்ட்,
அவர் ஹெல்த் மினிஸ்டர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் டிரான்ஸ்டான் டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த 3 monthsக்கு முன்னாடி இவங்க தான் இந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி ஒரு அட்டெண்ட் பண்றோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2016ல 13,206ங்கிற எண்ணிக்கையில 8 ஹவர்ஸ்ல ஒரு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஆரம்பிச்சிருந்தோம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல. இந்த தடவை என்ன டிஃபரெண்டா பண்ணிருக்கோம்னா, ஒரு ஆன்லைன் ஒரு QR கோடு வச்சு ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்ட் முடிஞ்சா போகலாம் அப்படிங்கிற ஒரு அட்டெம்ப்ட்ல வந்து நம்ம இது பண்ணோம். இதுல வந்து ஒரு 3 lakh people மீட் பண்ணியிருக்கோம். ஒரு 70 வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 3 lakh peopleல we got 45,861 வெரிஃபிகேஷன்ஸ். அதையெல்லாம் வந்து கரெக்டாக தரமா வெரிஃபை பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியனுக்கு சப்மிட் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல அங்கீகரிச்சிருக்காங்க வித் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஆமா, ஒன்ஸ் இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் டிரான்ஸ்டான்ல நம்ம சப்மிட் பண்ணிடுவாங்க. இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஒன்ஸ் தி பேஷண்ட் இஸ் தேர். நமக்கு ஏதாவது நீட் இருக்குதா, நெசசிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு தென் வி வில் டேக் டிசிஷன். முழுக்க முழுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இது பண்றோம் சார். இது ஒரு ஃபியர் இருக்கு. பிளட் டொனேஷன் ஈஸியா பண்ணிடுறாங்க, ஐ டொனேஷன் கூட ஈஸியாயிருச்சு. பட் ஆர்கன் டொனேஷனுங்கிறது நிறைய ஃபியர் இருக்கு. அந்த ஃபியர் உடைக்கிறதுக்கான மெஷர்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை யூஸ் பண்றதுக்குன்னு சில அந்த ஆர்கன் டோனர் கார்டு யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் எல்லாமே மெடிக்கல் இதுக்கு ஹிஸ்டரி இதெல்லாம் இது பண்ணி தான் அது இதாகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண வைக்கிறோம். இது முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக தான் பண்றோம். அது ஃபாலோ எங்களை அணுகிறவங்களுக்கு நாங்கள் அதுக்கான வழிமுறைகளை சொல்லி தரோம் சார். எங்கெங்க என்ன எப்படி ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமே எங்கள் ஹாஸ்பிட்டலையும் சரி எல்லாமே டிரான்ஸ்ஃபரோடய கனெக்ட் பண்ணி எல்லாமே நாங்கள் சொல்லி தரோம்.